அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன சிறகுகள் நிகழ்விற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நான் உங்கள் டாக்டர் டாரதி. சிறு பிள்ளையிலிருந்தே அண்ணா பல்கலைக்கழகத்துல படிக்கணும்ன்றது அந்த மாணவனுடைய ஆசை. பெற்றோர்கிட்ட சொல்றான், நீ நல்லா படிப்பா, நாங்க எப்படியாவது பணம் கட்டுறோம். பிள்ளை நல்லா படிக்கிறான், கடுமையா படிக்கிறான். 12ஆம் வகுப்புல நிறைந்த மதிப்பெண்கள் பெற்று அண்ணா பல்கலைக்கழகத்துல இடமும் கிடைத்து விடுகிறது. பெற்றோர் கடனை உடனே வாங்கி அவனுக்கு வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்து அவனை சென்னைக்கு அனுப்புறாங்க. சென்னையில நீண்ட வரிசையில நிக்கிறான் அண்ணா பல்கலைக்கழகத்துல. அவனுடைய நேரம் வருகிறது, பணம் கட்ட வேண்டிய நேரம். அலுவலர் கேட்கிற எல்லா தகவல்களையும் எடுத்து கொடுக்குறான், பணத்தை கொடுக்குறான். அதுல 100 ரூபாய் குறைகிறது. அலுவலர் சொல்றாரு, முழு பணத்தை கட்டினாதான்ப்பா உனக்கு அட்மிஷன் போட முடியும், இந்த எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறாரு. எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வெளியில வர அவன், ஐயோ என்னுடைய கனவுகள் எல்லாம் உடைந்து போய்விட்டதே, இனிமே நான் என்ன செய்ய போறேன்னு தவித்து கண்ணீரோடு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வாசல்ல வந்து நிக்கிறான். அவனுடைய கண்ணீரை பார்த்து அதனுடைய காவலர், ஏன்பா இங்க நிக்கிற, ஏன் அழுகுறன்னு கேட்கிறார். சொல்றேன், இந்த மாதிரி நடந்தவற்றையெல்லாம் சொல்லி எனக்கு 100 ரூபாய் குறையுது, எனக்கு இங்க யாரையுமே தெரியாது, நான் யார்கிட்ட கேட்பேன்றான். 100 ரூபாய் தானேப்பா, பதறாத, இந்த 100 ரூபாய் எடுத்து போய் கட்டு, சீக்கிரமா கட்டுன்றார். ஓடி வந்து பணத்தை கட்டுகிறான். அட்மிஷன் ஆயிடுது. அவருக்கு நன்றி சொல்றான். காலங்கள் உருண்டோடுது. பிள்ளை படிச்சு முடிச்சுட்டு அவர் இடத்துல வேலைக்கு போறான். வேலைக்கு போன முதல் மாத சம்பளத்தில் இருந்து ஒரு 1000 ரூபாயையும் ஒரு புத்தாடை ஒன்றையும் வாங்கி கொண்டு நேர அந்த காவலர் கிட்ட வரான். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி 100 ரூபாய் கொடுத்து உதவுனது நீங்க தான், நீங்க இல்லைன்னா எனக்கு இங்க அட்மிஷனே கிடைச்சிருக்காது அப்படின்னு அவருக்கு நன்றி சொல்லிட்டு, இந்தாங்க உங்களுக்காக நான் ஒரு புத்தாடை வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் அப்பா என்று சொல்லி கொடுக்கிறான். அந்த வார்த்தையை கேட்டவுடன் அந்த பிள்ளை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறார். அவர் இதுவரை வாட்ச்மேன் டேய் வா போ என்ற வார்த்தைகளை கேட்டு கேட்டு அழுத்து போன அவருடைய காதுகள் அப்பா என்ற வார்த்தைகளை கேட்ட உடனே புலப்புலப்புலான்னு கண்ணீரோட ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். சொல்றாரு, பிள்ளை இல்லாத எனக்கு இந்த வார்த்தை அமுதமாய் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் அவரை அணைத்துக் கொள்கிறார். வள்ளுவர் சொல்றாரு, திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார். யார் ஒருத்தர் செய்த உதவியை, சிறிய உதவியை, அந்த பயனை உணர்ந்தவர்கள் பெரிதாக நினைப்பார்கள் என்று சொல்கிறார். உண்மைதான். நமக்கு எவ்வளவோ பேர் உதவி செய்யறாங்க, மறந்துடக்கூடாது. நன்றி கெட்டவர்களாக இருக்கக்கூடாது. இந்த கதையை நீங்க உண்மை கதையை கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.